இனவாதத்தை தூண்டிவிட முயற்சி. அரசியலில் தோல்வியடைந்தவர்கள் மீண்டும் இனவாதத்தை தூண்டிவிட முயற்சிக்கின்றார்கள். இனவாத செயற்பாடுகளை தோற்கடிக்க நாங்கள் கடுமையாக முயற்சிப்போம். அரசியலுக்காக மக்களையும் மாகாணங்களையும் பிரித்த காலம் முடிவடைந்து விட்டது என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை தொடர்பான விவாதத்தில் நேற்று நடந்த பாராளுமன்றத்திலேயே பிரதமர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களுக்கான கொள்கை பிரகடன உரையையே ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். மக்களாகியவர்கள் எங்களை தெரிவு செய்தார்கள். அந்த வேளையில் மக்களுக்கான முழு கடமைகளையும் நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். மக்கள் ஊழலற்ற அரசியல், அதிகார துஷ்பிரயோகம் என்பவற்றை புறக்கணித்திருக்கின்றார்கள். அத்துடன் ஊழல் மிக்க அரசியல்வாதிகளையும் புறக்கணித்து விட்டார்கள். அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து புதிய அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதிகாரத்தை சிறந்த முறையில் மக்களாட்சிக்காக பயன்படுத்துவோம். மக்கள் எதிர்பார்த்ததை சிறந்த முறையில் மக்களுக்காக செயல்படுத்துவோம். அதேவேளை புதிய அரசியல் மாற்றத்துடன் மக்கள் இனவாதத்தையும் புறக்கணித்திருக்கின்றார்கள். ஆனால் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அரசியலுக்காக மாகாணங்களை பிரித்த காலத்துக்கு முடிவு கட்டியிருக்கின்றோம். இனியும் இந்த நாட்டில் இனவாதம் தலை தூக்குவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை நாங்கள் மிலினப்படுத்த போவதில்லை. நாட்டை நாம் பொறுப்பேற்ற போது பொலிஸ்மா அதிபர் கூட இல்லை. அமைச்சரவையின் தீர்மானத்தையும் உயர் நீதிமன்றம் புறக்கணித்த நாட்டையும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்காக ஆணைக்குழு புறக்கணித்த நாட்டையும் தான் நாங்கள் பொறுப்பேற்றோம். அந்த வகையில் பொருளாதாரம், அரசியல் போன்றவற்றில் தோல்வியடைந்த நாட்டையும் தான் நாங்கள் பொறுப்பேற்றோம். இவ்வாறு பிரதமர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக இனவாத அரசியல் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது மக்களுக்கு நன்கறிந்த விடயம். அது வடக்கு கிழக்கை பிரிக்கின்ற யுகமாக இருக்கலாம், தெற்கில் கூட இருக்கலாம். பல்வேறு வகையான இனவாதங்கள் தூண்டப்பட்டு இனவாத அரசியல் செயற்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் அந்த இனவாதங்களை பிரித்து மக்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமைப்பாட்டை குலைத்து வந்ததும் ஏற்கனவே இருந்த அரசியல் அமைப்பில் இருந்ததும் அனைவரும் அறிந்த விடயம். ஆனால் அந்த வகையின் மூலம் அரசியல் செயற்பாட்டை செய்து வந்தால் தங்களுடைய இனவாத செயற்பாட்டின் மூலம் ஒரு அரசியலை தக்க வைக்கலாம் என்ற ஒரு செயற்பாடு முன்னிய அரசாங்கத்தில் சரி, முன்னிய அரசியல்வாதிகளிலும் சரி அதிகபட்சம் இருந்ததும் அனைவரும் கண்டறிந்த விடயம். ஆனால் தற்போது அந்த இனவாத கொள்கை அடிப்படைகள் எந்த ஒரு செயற்பாட்டிலும் இந்த புதிய அரசாங்கத்திடம் இல்லை என்ற பட்சத்தில் மட்டும்தான் மக்களால் அவர்களை இப்பொழுதும் போற்றப்பட்டு வருகின்றார்கள். இனவாதத்தை தூண்டுவது அரசியலுக்கு புறம்பான செயற்பாடாக இருக்கின்றது. ஒரு மக்களினுடைய ஓரணியில் செயற்படுவதுதான் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு விடயமாக அமைகின்றது. எப்பொழுதுமே மக்களினுடைய ஒற்றுமைப்பாடு இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. பல பல பின்னடைவுகளில் ஏனைய அரசியலில் இருந்த போதும் இந்த அரசியலில் அப்படியான செயற்பாடு இல்லை என்பது மக்களுக்கு நன்கறிந்த விடயம். முன்னைய அரசாங்கத்தினால் பல செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் தீண்டப்பட்டது. அந்த செயற்பாடுகள் இப்பொழுது நன்கு மக்கள் மத்தியில் தெரிவடைந்தது. அதனால் தான் மக்கள் முன்னைய அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களை புறக்கணித்து இப்பொழுது புதியவர்களை பாராளுமன்றம் சரி, ஜனாதிபதியாக சரி தெரிவு செய்திருக்கின்றார்கள். புதிய ஒரு தலைமுறையானது நாட்டையும் மக்களையும் நன்கு அறிந்து செயற்பட்டு கொண்டு வருகின்றது என்பதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக அமைகின்றது. என்றுமே மக்களால் அனுப்பப்பட்டவர்கள் மக்களுக்கான சேவையை சிறந்து செய்தால் எப்பொழுதுமே மக்களால் போற்றப்படுவார்கள். மற்றும் ஒரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.